வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடி குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதில் 5th கஹானியாக இருக்கக்கூடிய, அதாவது நவீன் கஹானி கலஷ் அதில் 5th கதையாக இருக்கக்கூடிய புர்ஜே அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காகித துண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவாம்மா? சரி, இதை எழுதுனது யார் அப்படின்னா இப்ராஹிம் ஷரீஃப் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறாரு. சரி, பிரஸ்தாவனா பார்க்கலாம். நான் சரவணா கைடில் பேஜ் நம்பர் 184-85 சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேம்மா, பாருங்கள் प्रस्तावना। कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। நம்ம இந்த கஹானியோட தத்துவங்கள் அதை பொறுத்து பார்த்திங்கன்னா எழுத்தாளர்களுக்குள்ளே நிறைய என்ன இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். यहाँ बहुमानीय तत्वों के आधार पर पुर्जे कहानी की आलोचना की जाती है। இங்கே மோரார்லெஸ் அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த கதையினுடைய கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. லேக்கக் பரிச்சய பாருங்கள், எழுத்தாளரினுடைய அறிமுகம். புர்ஜே நாமக் கஹானி மியா இப்ராஹிம் ஷரீஃப் கி கஹானி ஹே. இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்லியிருக்காங்க, ஒரு எழுத்தாளர் பேரை சொல்லி அவரினுடைய கதைன்னு சொல்லியிருக்காங்க. दक्षिण भारत में हिंदी के प्रचार प्रसार के लिए उन्होंने अथक परिश्रम किया. நம்ம தெற்கு பாரதத்தில் பார்த்திங்கன்னா ஹிந்தியினுடைய பிரச்சாரம், அதாவது பிரச்சாரம்னா ஹிந்தியை பற்றி அதிகப்படுத்துறதுக்கான அந்த பரவல் படுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா அவர் இடைவிடாத கடின உழைப்பு நிறைய செஞ்சுருக்கிறாரு. உன்கி கஹானியோமே மான்வீய துக் தர்துகா வர்ணன் ஹே. அதாவது இவருடைய கதைகளில் பார்த்திங்கன்னா மான்வி அப்படின்னா அந்த மனித குலத்தினுடைய இந்த துக்கம் நிறைந்த அந்த வலி, அதோடைய வேதனை, அதோடைய வர்ணனை நிறையா இருக்கும். அதாவது பொதுவாக மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சென்டிமெண்ட்டான ஃபீலிங்ஸ்லாம் நிறையா, அதுக்கான அந்த பெயின் அதெல்லாம் நம்மளுக்கு நிறையா காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீர்ஷக், தலைப்பு. இஸ் கஹானி கா டாக்டர் பீமார் கரீப் கோ தேக்னே நஹி ஜாத்தா. அதாவது இந்த கதையில் பார்த்திங்கன்னா டாக்டர் பீமார் கரீபுக்கோ, அதாவது ஏழப்பட்ட நோயாளிகளை பார்க்க வர்றதே கிடையாது, வரமாட்டார். மாத்திரை புர்ஜா லிக்கர் தேத்தா ஹே. அதுக்கு பதில் என்ன பண்ணுவார், சீட்டு எழுதி கொடுத்துருவார், துண்டு சீட்டு எழுதி கொடுத்துருவார். சரி சரி போங்க போங்க அப்படின்ட்டு. டாக்டர் கே தில் மே கரீபோं के प्रति सहानुभूति नहीं, மாத்திரை திரஸ்கார் கி பாவனா ஹே. அதாவது என்ன சொல்கிறாங்க, டாக்டரோட மனதில் பார்த்திங்கன்னா ஏழைகள் மேலே பார்த்திங்கன்னா எந்தவித இரக்கமுமே அவர்கிட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக வெறுப்பு தான், அவர்கிட்ட வெறுப்பு உணர்வு தான் அதிகமாக இருக்குது. பாவனானா உணர்வு. உஸ்கா புர்ஜா இசிகா சூச்சக ஹே. அவரினுடைய அந்த துண்டு சீட்டு இதைத்தான் வெளிப்படுத்துது. இஸ்லே இஸ் கஹானி கேலியே எஹ் சீர்ஷக் உச்சித் அவர் உத்தம் சீர்ஷக் ஹே. அதனால் இந்த தலைப்பு இந்த கதைக்கு ஒரு உசிதமான, அதாவது பொருத்தமான மற்றும் உத்தமமான, அதாவது ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஒரு தலைப்பாக இருக்குது. கஹானி கா சாராஞ்ச். லேக்கக் கே பிதா மர் சுகே தே. நம்ம எழுத்தாளரினுடைய அப்பா இறந்து போயிட்டார். லேக்கக் சாகித்யமே எம்ஏ பாஸ் ஹோ சுகே தே. நம்மளுடைய எழுத்தாளர் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா எம்ஏ பாஸ் பண்ணி முடிச்சிட்டார். உன்கி பஹன் பிஏ படு ரஹி தி. அவருடைய பஹன்னா சகோதரி. ஓகே, அவங்க பிஏ படிச்சுட்டு இருந்தாங்க. லேக்கக் நௌகரி டூடு ரஹேத்தே. நம்மளுடைய எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஹீரோவாக இருக்கக்கூடியவர் வேலை தேடிட்டு இருந்தார். கரீபி உன்கோ சதா ரஹீதி. அவங்களோட ஏழ்மை அவங்கள ரொம்ப அப்படியே நசுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருச்சு. லேக்கக் கி பஹன் கி ஷாதி நஹி ஹுயி. இவர் லேக்கக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. உன்கி அம்மா பரேஷானத்தி. அதனால் அவங்க அம்மா ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க, என்னடா இப்படி எந்த வரணுமே அமையலையே அப்படின்னு. லேக்கக்கி மாதா ஏக் சுபஹ் ஜாகி. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் லேக்கக்கினுடைய அம்மா ஒரு நாள் எப்படி கிளம்புற எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சிருவாங்க. உஸ்கா தாகினி ஹாத் சுன்னப்பட் கயாத்தா. அவங்க அதாவது எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய அந்த வலது கை உணர்வே இல்லாமல், சுன்ன அப்படின்னா அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் போயிடுச்சு. பாத் ஜான்கர் பஹன்னே லேக்கக்கோ ஜஹாயா. விஷயம் தெரிஞ்சு சகோதரி என்ன பண்ணுறா, நம்மளுடைய லேக்கக்கை எழுப்புறா, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்புறா.
लेखक ने माँ का हाथ छूकर देखा. உடனே நம்ம லேखक என்ன பண்ணுறா, அவங்க அம்மாவுடைய கையை தொட்டு பார்க்குறாரு. மாங் கா ஹாத் ठंडा था. அவங்க அம்மாவோட கை ஜிலுத்து போச்சு. बहन ने डॉक्टर को बुला लाने को कहा. உடனே என் சகோதரி என்ன சொல்கிறா, போய் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறா. அதாவது நம்மளுடைய லேखक சொல்கிறா. மகர் டாக்டர் को देने के लिए उनके पास रुपये नहीं थे. ஆனால் டாக்டருக்கு கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட எந்த காசுமே கிடையாது. बहन ने कहा कि पिताजी के श्राद्ध के लिए माँ ने रुपये जोड़ रखे हैं. அப்போ சகோதரி சொல்கிறா, அம்மா வந்து அப்பாவோட சிரார்த்தத்துக்காக அதாவது இறந்தவங்களுக்கு செய்வோம் இல்லையா திதி, அதுக்காக அம்மா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. உன்கோ நிக்கால்னா டீக் ஹோகா, அதை இப்போ நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. மா மனா கர்னே லகி. ஆனால் அம்மா என்ன பண்ணுறா, அதை ஒத்துக்கலை, அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வேறு காசு இல்லை, அந்த சம்பிரதாயத்தை நிறுத்தவும் முடியாது. லேखक டாக்டர் கே கர் கயே. சரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, சரி நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னா அவருடைய வீட்டை அடைஞ்சிட்டாரு. லேखक ने माँ की बात सुनाई. லேखक வந்து அம்மாவுடைய வார்த்தையை அம்மாவுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. டாக்டர் ने कहा कि माँ के हाथ पर लहसुन का फाया लहावो. என்ன சொல்கிறாரு, நீ உங்கள் அம்மா கையில் ஆயின்மெண்ட்டை தடவு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. मैं देखने आऊँ तो तुमको रुपया खर्च करना पड़ेगा. நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். இஸ் பர் லேखक वहाँ से चल गए. ஸோ இப்படி டாக்டர் சொன்ன உடனே நம்முடைய லேखक அங்கேருந்து போயிட்டார். லேखक घर वापस आए. இப்போ நம்மளுடைய எழுத்தாளர் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு. உன்சே மாங் கா ஹால் தேக்கா ந கயா. அவர் உன்சே மாங்கா ஹால், அவரால் என்ன பண்ண முடியல, அம்மாவுடைய நிலையை பார்க்கவே முடியல. பஹன்னே டாக்டருக்கோ புலானேக்கா ஆக்ரஹ் கியா. சகோதரி என்ன சொல்கிறா, என்ன நீ இப்படி டாக்டரை கூட்டிகிட்டு வராமல் வந்திருக்க, போ முதல்ல நீ கூட்டிகிட்டு வான்னு கட்டாயப்படுத்துகிற, கட்டளையிடுறா. இஸ் பர் லேखक துபாரா டாக்டர் கே பாஸ் கயே. அதனால் மறுபடியும் லேखक என்ன பண்ணுறான், துபாரானா மீண்டும் டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் நே 12 பஜே ஆனே கா வாதா கியா. டாக்டர் என்ன சொல்கிறார், சரி நான் 12 மணிக்கு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மகர் ஆயா நகி, ஆனால் போகவே இல்லை. லேखक ஃபிர் டாக்டர் கே பாஸ் கயே. அதுக்கப்புறம் லேखक என்ன பண்ணுறாரு, மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறாரு. इस पर डॉक्टर ने कागज के पुर्जे पर कुछ लिख कर दिया और बोला कि यह दवाई खरीद लो और माँ के हाथ पर லேப் கியா கரோ அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சொல்கிறான், இதை இவர் போய் மறுபடியும் பார்க்க போகிறார். டாக்டர் உடனே ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதி, ஒரு காகித துண்டு மேலே ஏதோ எழுதி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இந்த மருந்தை வாங்கி கொடுத்துட்டு அம்மா கையில் இந்த ஆயின்மெண்ட்டை தடவி விடு, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. லேखक घर वापस आए. நம்ம இவர் உடனே என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். லேखक ने पुर्जा बहन को दिया. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரிக்கிட்ட அந்த மருந்து சீட்டு இருந்ததுலையா, மருந்து சீட்டு அதை கொடுக்குறாரு. मरीज को देखे बिना ही पुर्जा लिख देने वाले डॉक्टर पर बहन को गुस्सा आया. மரீஜ்னா நோயாளி, நோயாளியை பார்க்காமலேயே அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அந்த டாக்டரை பார்த்த உடனே டாக்டரை நினச்சி அந்த சகோதரிக்கு பெரும் கோபம் வருது. என்ன இவன் இருந்தாலும் ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு உஸ்னே உஸ் புர்ஜேக்கோ நோச் நோச்சுக்கர் ஷவுக்குடம் புர்ஜேக்கர் டாலே. இவன் என்ன பண்ணுறான், அந்த சீட்டை வேகமாக வாங்கி சுக்கு நூறாக கிழித்து தூக்கி எறிஞ்சிடுறான். இது என்னது, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னன்னு அவன் அந்த டாக்டர் இன்னும் பார்க்கவும் இல்லை. அவர் அவங்க எந்த கை பாதிச்சிருக்கு, என்ன ஆயிருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன பண்ணான், தன்னுடைய பண தேவைக்காக ஒரு நோயாளின்னு கூட பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, அத்தனை ட்ரிப்பு அலக்கழிச்சும் அந்த அம்மா சரியான ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கல. ஸோ இதுதான் எப்படி ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த கதையில் கொடுத்துருக்காங்க. கதோப்கத்தன் பார்க்கலாம். உரையாடல். किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता है. அதாவது எந்த ஒரு கதையாகட்டும் அதை நம்மளுக்கு இன்னும் அதை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய உரையாடல் ரொம்ப ஆப்டாக இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு படிக்க இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இஸ் கஹானிக்கே கதன் கஹானிக்கே அனுரூப் ஹே. இந்த கதையினுடைய உரையாடல் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்குது. பாயி பகன் கே கத்தனோமே துக்கு ஹே. அந்த அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளாக இருக்குது. வக ஹமே ருலாத்தா ஹே. அந்த வார்த்தைகள் நம்மளை அழ வச்சிருது. டாக்டர் அவர் உன்கி பத்னி கே
कथनों में गरीबों का तिरस्कार है. அதாவது டாக்டர் மற்றும் அவருடைய மனைவியினுடைய உரையாடலில் பார்த்திங்கன்னா ஏழ்மையில் இருக்கிறவங்க மேலே அவங்க எவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எஹ் படுக்கர் ஹமே உன் பர் குஸ்ஸா ஆத்தா ஹே. இதை படித்தோம்னா நமக்கு அவங்க மேலே கோபம் வரும். இஸ் தரஹ் இஸ் கஹானி கே கதோப்கதன் பிரபாவசாலி ஹே. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையினுடைய அந்த உரையாடலுங்கிறது ரொம்ப நம்மளை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பாத்திர சித்திரன் பாருங்கள். பாயி படா லிக்கா ஹே ஃபிர் பி மாங் கா இலாஜ் கர் நஹி பாத்தா. அண்ணன் நல்லா தான் படிச்சிருக்கிறான், நல்லா படிக்க தெரியும், எழுத தெரியும், நல்ல ஒரு படித்த பையன்தான். ஆனாலும் அம்மாவோட சிகிச்சைக்கு அவனால் எதுவுமே பண்ண முடியல. சமாஜ் கரீபோங்கா திரஸ்கார் கர்த்தா ஹே. இந்த சமுதாயம் ஏழைகளை என்ன பண்ணுது, ரொம்ப வெறுக்குது. இசே வகு நிராச ஹே. அதனால் அவன் ரொம்ப வெறுப்படைகிறான். பகனுக்கோ சாமாஜிக் வியவஸ்தா பர் குஸ்ஸா ஹே. அந்த சகோதரிக்கு, அந்த நம்மளுடைய லேக்கோட சகோதரிக்கு பார்த்திங்கன்னா இந்த சமுதாய ஏற்பாடு இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அது மேலே ரொம்ப அவளுக்கு வெறுப்பு தான் இருக்குது. மா அப்னே மிருத் பதி கா ஸ்ராதா ரோக்னா பி நஹி சாக்தி ஹே. அதாவது அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, தனக்கு முடியாமல் போனப்பையும் கூட தன்னுடைய இறந்த கணவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிராதத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க. அதனால தான் அதை நிறுத்தக்கூட அவங்க விரும்புறதில்ல. உஸ்கேலியே ஜமாயே ருப்பியோசே இலாஜ் கர்னா பி சாக்தி ஹே. ஸோ அதுக்காக சேர்த்த அந்த ரூபாயில் சிகிச்சை செய்யக்கூட அவங்க விரும்பலை. ஓகேவா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத அப்படி அதில் பண்ணலாம், கண்டிப்பாக அதில் பண்ணலாம், ஆனால் அவங்க அது விரும்பலை. அசமர்த்தா உஸ்கே விஸ்வாஸ்கோ தோடு தேத்திகே. அதாவது அசமர்த்தான்னு என்னம்மா, திறமையின்மை அவங்களுடைய நம்பிக்கையவே வளைச்சிருது. டாக்டர் அவர் உன்கி பத்னி அமெரிக்கா ரூபாந்தார் ஹே. அதாவது டாக்டரும் அவங்களுடைய பத்னியும் மனைவியும் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கா ரூபாந்தர், அந்த பணக்கார ஒரு வடிவமாக தான் இருக்கிறாங்க. இஸ் தரஹ் இன் சப்பு பாத்திரம் கா சித்திரன் சுந்தர் டங்கு சே ஹுவா ஹே. இப்படி இந்த கதையில் உள்ள எல்லா கேரக்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாஷா செயலி பாருங்கள். மொழிநடை. இஸ் கஹானிக்கு பாஷா செயலி சரல் ஹே. நீங்கள் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே கூட எழுதிடலாமா, உங்களுக்கு பாஷா செயலி நிறையா இருக்குது அப்படின்னா இது மாதிரியே கூட சரலா ஒரு சுபோது ஹே அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ரொம்ப பெரிய பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த இதில் எப்படி இப்படி இருக்கோ அந்த கஹானியில் இருக்கிற மாதிரி நீங்கள் படித்து எழுதிடுங்க. ஓகேவா. இஸ் கஹானிக்கு பாஷா செயலி சரல் ஹே. இது எளிமையாக இருக்குது, இதனுடைய மொழிநடை. இஸ் கஹானிக்கலியே யஹி செயலி டீக்கு ஜன்சதி ஹே. இந்த கதைக்கு இந்த வழிநடை தான் வந்து அலங்கரிக்கிற மாதிரி, சரியான வகையில் அலங்கரிக்கிற மாதிரி இருக்குது. கரீபிக்கே வாஸ்தவிக் சித்திரன் கேலிய யஹி செயலி உத்தம் ஹே. ஒரு ஏழ்மையில் இருக்கிறவங்களினுடைய வாஸ்தவமான அந்த ஒரு வர்ணனைக்காக இது சரியான ஒரு மொழி நடையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்க போய் ஹாய் ஓய் அப்படிலாம் பேச மாட்டாங்க, ஸ்டைலாலாம் பேச தெரியாது, கஷ்டமாக இருக்கணும் கஷ்டமாக தான் பேசுவான். அவங்க போய் இந்த பணக்காரங்க பேசுகிற மாதிரி வாய் இழுத்த மாதிரியெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா, சாதாரணமாக இயல்பாக இருக்கும். அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்களே கிண்டலாக விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அதுதான் தேஸ்கால். கதா ஜிஸ்கால் அவர் தேஸ்மே கடுத்தி ஹே. இந்த கதை எந்த காலத்தில் எந்த தேசத்தில் நடந்திருக்கு, உஸ்கே பாரேமே லேக்கா குச் பத்தாத்தா ஹே. அதை பற்றி இதில் எழுத்தாளர் கொடுத்துருக்கிறாரு. இசே பாட்டுக்கும் கஹானிக்கோ சமஜ்னமே லாபு ஹோத்தாக. இதனால் படிக்கிறவங்களுக்கு கதையை புரிஞ்சுக்கிறதுல ஒரு நன்மை ஏற்படுது. கஹானி சாமானிய ஒரு சாமாஜிக் ஹே. இது வந்து இந்த கதை வந்து ஒரு சாமானியமான ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கிசி நிர்தேஷ் கே பினாகி சமஜி ஜா சக்தி ஹே. அதாவது வேறு இந்த தேஷில் தான் இருக்கணும்னு இல்லை, ஏழ்மையில் இருக்கிற யாராக இருந்தாலுமே என்ன பண்ணலாம், இந்த நிலைமையை புரிஞ்சுக்க முடியும். இஸ்லியே லேக்கக்னே இஸ் சம்மந்தமே அதிக் நஹி கஹா ஹே. ஸோ அதனால் அவர் இதை பற்றி நிறையா ரொம்ப டீப்பாக கொடுக்கல அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உத்தேசிய பார்ப்போம். இஸ் தேश में गरीबों को उत्तम चिकित्सा मिलना गुलेर का फूल जैसा है. அதாவது எப்படி இருக்குன்னா, இந்த நாட்டில் ஏழைகளுக்கான ஒரு உத்தம் அப்படின்னு என்ன, அதுக்கான உரிய அந்த சிகிச்சை கிடைக்கிறதுங்கிறது காகிதப்பூ மாதிரி தானா. குலேருக்கா ஃபூல் அப்படின்னு என்ன, காகிதப்பூ பார்க்குறதுக்கு மட்டும்தான் அது அழகாக இருக்கும், பட் அதில் எந்தவித ஒரு இதுவுமே இருக்காது. எப்படி இருக்கும் காகிதப்பூன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா,
பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் ஃப்ளவர் மாதிரி எந்த ஒரு ஈரப்பசையுமே இருக்காது. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மனசில் வந்து ஈரமே இருக்காது. इसे बदल डालने के लिए सरकार को निवेदन और डॉक्टरों को प्रार्थना यही इस कहानी का उद्देश्य है. ஸோ இதை மாற்றி இப்போ அமைக்கணும். ஓகேவா? அதாவது பதல் டால்னே இந்த நிலைமையை மாற்றி அமைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழைப்பு. நிவேதன்னா என்ன? ஒரு விண்ணப்பம் சித்திரம் இப்படிலாம் நடக்குது, ஏழைகளுக்கும் எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் டாக்டர்களுக்கு ஒரு வேண்டுதல், நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல். இதுதான் இந்த கஹானியினுடைய நோக்கமாக இருக்குது. உபசம்ஹார் முடிவு பார்த்துடலாமா? सरल शैली और वेदना से सनी कथा वस्तु के कारण यही कहानी हमारे दिल में अपना प्रभाव डालती है. ஒரு சரியான ஒரு மொழி நடை, அப்புறம் வேதனை நிறைந்த அந்த வார்த்தை, கதைக்கலன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதன் காரணமாக இந்த கதை பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வந்து தன்னுடைய அடித்தளத்தை போட்டுருது. அதாவது நம்ம மனசு ரொம்ப பதிஞ்சு போயிடுது. சம்வேதனாக்கோ ஜாகத்தீக விழிப்படைய நம்மளை விழிப்புணர்வை தூண்டி விடுது. ஓகேவா? சச்முச்சியாக சஃபல் கஹானிஹே உண்மையிலே இது ஒரு வெற்றியடைந்த ஒரு கதை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா புர்ஜே அப்படிங்கிறது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிற கதையாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.